Please subscribe Sadhguru Sai Creations. பெண்கள் சிலருக்கு என்னன்னா நம்ம முகத்தில் அதிகமாக ஹேர் க்ரோத் இருக்குது. இதை எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது, என்ன காரணத்தினால இது இருக்கும்? சில இடத்துல வந்து முடி இல்லாத மாதிரி இருக்குது. நானும் தொடர்ந்து ஷேவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் ஹேர் க்ரோத் வரல. நிறைய க்ரீம்ஸ், லோஷன்ஸ், ஆயில் எல்லாமே யூஸ் பண்ணுறேன். ஒரு சிலருக்கு தலையில் புழுவெட்டு இருக்கும், ரவுண்டாக ரிங்வாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்லையும் இதை ஃபேஸ் பேக்காக நான் எப்படி பயன்படுத்தலாம்? இந்த ஃபேஸ் பேக் அப்படின்னு சொல்கிறது ஆண்களும் சரி பெண்களும் சரி எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப எளிமையாக ஹெர்பல்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் ஃபேஸ் மாஸ்க் நம்ம வீட்டிலே பயன்படுத்தலாம். இது எதற்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதை பெண்களும் யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா முகத்தில் இருக்கக்கூடிய அன்வான்ட் ஹேர் க்ரோத் இது எல்லாமே நாளடைவில் உதிர ஆரம்பிக்கும். ஒரு ஹெர்பல் இருக்கக்கூடிய ஹெர்பல்ஸ்னால் செய்யக்கூடிய ஆக்டிவேட்டட் சார்கோல் பவுடர், இதை கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் குறையிறது இது எல்லாமே இதில் நிச்சயமாக மறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம முகம் எப்பொழுதுமே பொலிவாகவும் அழகாகவும் இருக்கணும்னு தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். ஸோ சிலருக்கு முகத்தில் அன்வான்ட் ஹேர் க்ரோத் இருக்கும். ஸோ இது வந்து ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. சில ஆண்களுக்கு வந்து பார்த்தோம்னா வயதை கடந்து இருந்தாலும் எனக்கு சரியாக தாடி மீசை வந்து வளரல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட், சிகிச்சை முறைகள் என்னென்ன எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நம்ம சர்ச் பண்ணிகிட்ருப்போம். அதே மாதிரி பெண்கள் சிலருக்கு என்னென்னா, நம்ம முகத்தில் அதிகமாக ஹேர் க்ரோத் இருக்குது, இதை எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது, என்ன காரணத்தினால இது இருக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரி பெண்கள் ஒரு சிலர் தேடிட்டு இருப்பாங்க. இப்போது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி, இது இரண்டுமே ஹார்மோன் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகள். நம்ம உடலில் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுடைய 6 ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, நம்ம உடலில் செக்ரேட் ஆகக்கூடிய ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்ட்ரான், டெஸ்டோஸ்டரான் ஹார்மோன்ஸ் இது எல்லாமே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்தந்த விகிதத்தில் கரெக்டாக அந்த ரேஷியோவில் இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது. இது அதிகரித்தாலோ இல்லை குறைவாக இருக்கும் போதோ இந்த மாதிரி முகத்தில் முடி வளர்தல் அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது. இப்போது ஆண்களை பொறுத்த வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் எனக்கு வந்து பியர்ட் வரல, ஒரு இடத்துல மட்டும் இருக்குது, சில இடத்துல வந்து முடி இல்லாத மாதிரி இருக்குது, நானும் தொடர்ந்து ஷேவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் ஹேர் க்ரோத் வரல. நிறைய க்ரீம்ஸ், லோஷன்ஸ், ஆயில் எல்லாமே யூஸ் பண்ணுறேன், இருந்தாலும் எனக்கு வந்து முகத்தில் வந்து பார்த்தோம்னா மீசையே ஒரு சில இடத்துல ஹேர் இல்லாத மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாடியிலும் வந்து பார்த்தோம்னா பியர்டில் சில இடங்களில் எனக்கு காது ஓரத்தில் மட்டும் முடி இருக்குது, கீழே சின்னில் முடி இருக்குது, பட் சைடில் வந்து முடி இல்லாமல் மாதிரி இருக்குது, என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கு பேசிக்காக பார்த்தோம்னா நம்ம உடலில் ஹார்மோனில் ஏதாவது இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஏற்படலாம். ஆனால் ஒரு சிலருக்கு ஃபேஸில் சில இடங்களில் அந்த ஹேர் ஃபாலிகல்ஸே ஆப்சன்ஸாக இருக்கும், அதாவது இல்லாமல் இருக்கும். ஹேர் ஃபாலிகல்ஸ் இல்லாத இடங்களில் முடியோட ரோமங்களோட வளர்ச்சி நிச்சயமாக இருக்காது. ஆனால் பேசிக்காக இது வந்து ஹேர் க்ரோத் வந்து அதிகரிக்கணும் அப்படின்னா சில வழிமுறைகள் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். தொடர்ந்து ஷேவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், இதனால் முடி வளருமானா அது ஓரளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர முழுவதுமாக முடி வளர்ச்சிக்கு இது உதவுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணணும். இந்த மாதிரி தாடி மீசைகளில் முடி குறைவாக இருக்கும்போது நம்ம தலையில் ஹேர் ஃபால் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். தொடர்ந்து ஹேர் ஃபால் இருந்துச்சு இல்லை நமக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குன்னா அதற்கான சிகிச்சைகளை நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஹேர் க்ரோத் ஆகணும் அப்படின்னா, முகத்தில் வந்து தாடி மீசைகள் வளரணும் அப்படின்னா சித்த மருத்துவத்தில் சிரட்டை தைலம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. பொதுவாக சிரட்டைனா நமக்கே தெரியும், தேங்காயோட மேலே இருக்கக்கூடிய ஓடு. இதை பயன்படுத்தி தான் நம்மளுக்கு நிறைய ஹேர் ஆயில்ஸ் வந்து சித்த மருத்துவத்தில் செய்கிறாங்க. சிரட்டை குழித்தைலம் அப்படின்ற ஒரு மருந்து தனியாகவும் இருக்குது. பேசிக்காகவே இந்த சிரட்டையில் பார்த்தோம்னா நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நம்ம வேஸ்ட்டாக என்ன பண்ணுறோம்னா வீட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு அதை தூக்கி போடுறோம். இன்றைக்கி உலக அளவில் மிகப்பெரிய பிஸ்னஸ் இதை வச்சு தான் நடந்துகிட்ருக்கு. அதாவது நிறைய காஸ்மெட்டிக்ஸ் இதிலிருந்து செய்கிறாங்கன்னா நம்ப முடியுதா? அதுதான் உண்மை. என்னென்னு பார்த்தோம்னா இந்த சார்கோல், அதாவது ஆக்டிவேட்டட் சார்கோலை நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி இந்த சார்கோலை பயன்படுத்தா நிறைய ஷாம்பூஸ் வந்திருக்கு, டூத் பேஸ்ட் வந்திருக்கு. முன்னாடியெல்லாம் சாம்பலை யூஸ் பண்ணியா பல் விளக்குறீங்கன்னு கேட்டுட்டு இருந்தவங்களாம் இப்போ டூத் பேஸ்ட்டில் என்னென்னா சார்கோல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு எல்லா பொருட்களுமே காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுற சோப், சார்கோல் சோப்ஸ் இன்றைக்கி தனியாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ யூஸ் பண்ணுற சோப்பில் இருந்து எல்லாத்துலேயுமே இந்த சார்கோல் நிறைஞ்சிருக்கு. அதுக்கு முக்கியமான மூலப்பொருள் இந்த சிரட்டை தான்.
இந்த சிரட்டையை எரித்து அந்த கறி இருக்குது இல்லைங்களா, இந்த கறியை தான் ஆக்டிவேட்டட் சார்கோலை பல பரிமாணங்களில் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இன்றைக்கி பெரிய அளவில் நிறைய பேர் இந்த பிஸ்னஸை பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அந்த ரொம்ப ஈஸியாக பார்த்தோம்னா நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தேங்காயோட உற்பத்தின்றது நிறையவே இருக்குது. அப்போ நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய இந்த சிரட்டையை பயன்படுத்தியே இந்த சார்கோல், ஆக்டிவேட்டட் சார்கோலை நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் ஓடு கறியை வச்சே நம்ம இந்த ஆக்டிவேட்டட் சார்கோல், இதில் சில மூலிகைகள் சொல்கிறேன், அதையும் சேர்த்து நம்ம ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். முடியோட வளர்ச்சிக்கும், தலையில் வந்து ஹேர் ஃபால் இருக்குன்னாவோ இல்லை தாடி மீசைகளில் வந்து முடி வளர்ச்சி கம்மியாக இருக்குனாவோ இதை பயன்படுத்திக்கலாம். இந்த சிரட்டை குழி தைலம் அப்படின்றது சித்த மருந்துகளில் இருக்கும். இதை வாங்கி நம்ம ஈக்குவல் அமௌண்ட் கோகோனட் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி நம்ம தேய்ச்சிக்கலாம். ஒரு சிலருக்கு தலையில் புழுவெட்டு இருக்கும், ரவுண்டாக ரிங்வாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்லையும் இந்த சிரட்டை குழி தைலத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த சிரட்டை கறி இருக்குது இல்லைங்களா, இந்த கறியில் தேங்காய் எண்ணெயை நல்லா மிக்ஸ் பண்ணி எந்த இடத்துல எல்லாம் முடி வளர்ச்சி, ரோமங்களோட வளர்ச்சி கம்மியாக இருக்கோ, தலையில் இருந்தாலும் சரி இல்லை கண்ணப்பகுதிகளில் இருந்தாலும் சரி, ஆண்கள் வந்து இதை பயன்படுத்திக்கலாம். இதை ஃபேஸ் பேக்காக நான் எப்படி பயன்படுத்தலாம்? இந்த ஃபேஸ் பேக் அப்படின்னு சொல்கிறது ஆண்களும் சரி பெண்களும் சரி எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். வாரம் 2 நாட்கள் இந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் ஃபேஸ் பேக்கை ரொம்ப ஹெர்பல்ஸ், அதாவது மூலிகைகள் நிறைந்ததை இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தோம்னா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நிறைய அமௌண்ட் செலவு பண்ணி தான் இந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் இருக்கக்கூடிய எந்த காஸ்மெட்டிக்ஸாக இருந்தாலும், பீல் ஆஃப் ஃபேஸ் மாஸ்க் இருக்கும், அதை யூஸ் பண்ணுவாங்க. இல்லைனா இது வந்து பவுடர் ஃபார்மில் இருக்கும். இல்லை நம்ம பார்லருக்கு போனோம்னா நிறைய எக்ஸ்பென்சிவாக நிறைய செலவு பண்ணி தான் இந்த ஃபேஷியல் எல்லாம் நம்ம பண்ணிப்போம். ரொம்ப எளிமையாக ஹெர்பல்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் ஃபேஸ் மாஸ்க் நம்ம வீட்டிலே பயன்படுத்தலாம். இது எதற்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபேஸில் இருக்கக்கூடிய டீப் போர்ஸ், அந்த போர்ஸ் இருக்கு இல்லைங்களா, துளைகளை வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பெண்களும் யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா முகத்தில் இருக்கக்கூடிய அன்வான்ட் ஹேர் க்ரோத் இது எல்லாமே நாளடைவில் உதிர ஆரம்பிக்கும். இதற்கு என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, திரிஃபலா அப்படின்னு சொல்லக்கூடிய சூரணம், திரிஃபலா சூரணம் எடுத்துக்கணும். அதாவது கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இது 3மே இருக்கக்கூடிய திரிஃபலா சூரணம், மஞ்சள், வசம்பு, அப்புறம் கொஞ்சம் சிரட்டை கறி, இது எல்லாமே எடுத்து வச்சுக்கணும். இந்த ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, தனித்தனியாக எல்லாத்தையுமே நம்ம கனத்த சட்டியில் போட்டு நல்லா வறுத்தோம்னா, கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வறுத்துக்கிட்டே வந்தோம்னா பிளாக்காக, அது கறி மாதிரி மாற ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் இது தனியாக எடுத்துணும். அதே மாதிரி மஞ்சளையும் நல்லா லேசாக வறுத்துக்கிட்டே இருந்தோம்னா ஃபஸ்ட்டு ப்ரௌன் கலரில் ஆகும், அதுக்கப்புறம் பிளாக் கலரில் மாற ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் இதையும் தனியாக எடுத்துடணும். வசம்பு பொடியும் நல்லா வறுத்துக்கிட்டே இருந்து இந்த ஸ்டேஜில் இதை தனியாக எடுத்துடணும். இது கூட இந்த சிரட்டை கறி, இது எல்லாமே ஒன்றா சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கணும். சிரட்டை கறியை பவுடர் பண்ணிக்கணும். பவுடர் பண்ணிவிட்டு இந்த எல்லா கறி பவுடரையும், அதாவது இந்த சார்கோல் பவுடர், நேச்சுரலான ஒரு ஹெர்பல் இருக்கக்கூடிய, ஹெர்பல்ஸ்னால் செய்யக்கூடிய ஆக்டிவேட்டட் சார்கோல் பவுடர், இதை கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. 1 வருடம் 2 வருடம் ஆனாலும் இது கெடாது, அப்படியே இருக்கும், நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஹனி மிக்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கூட நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வரலாம். இப்போ வாரம் 2 முறை இதை ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா அன்வான்ட் ஹேர் க்ரோத் மட்டும் கிடையாது, இந்த ஸ்போர்ஸ் எல்லாமே கிளென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ முகத்தில் வந்து ஒரு பொலிவு ஏற்படுறது, நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் குறையிறது, இது எல்லாமே இதில் நிச்சயமாக மறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அதிகமான ஹேர் க்ரோத் இருக்குன்னா நான் சொல்கிறேன் இந்த ஃபேஸ் பேக்கும் பயன்படுத்திட்டு வரணும். அதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய முக்கியமான வேலை என்னென்னா, நமக்கு ஹார்மோன்ஸை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை நமக்கு பெண்களுக்கு டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் லெவல் அதிகமாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கா, தைராய்டு சார்ந்த இஷ்யூஸ் இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு அதற்கு ஏற்ற மாதிரியான சிகிச்சை முறைகளை நம்ம எடுத்துகிட்டு வரணும். இதற்கு என்ன பண்ணலாம், ரொம்ப பேசிக்காக வேப்பிலை பவுடரை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். குப்பை மேனி பவுடர், ஸோ இது எல்லாமே தனித்தனியாக நமக்கே கிடைக்கும். ஸோ வேப்பிலை பவுடர், குப்பை மேனி, இது கூட கொஞ்சம் வசம்பு, கஸ்தூரி மஞ்சள், இந்த 4 மூலிகையும் கலந்து டெய்லி நம்ம இதை ரெகுலராக தயிரோடு கலந்தோ இல்லை தேன் கொஞ்சம் சேர்த்தோ ஃபேஸ் பேக்காக ரெகுலராக போட்டுட்டு வரணும். ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அதை நல்லா ரப் பண்ணி நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா முகத்தில் இருக்கக்கூடிய அன்வான்ட் ஹேர் க்ரோத், இது வந்து ஹிர்சுட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம், இந்த ஹேர் க்ரோத் வந்து குறைய ஆரம்பிக்கும். தினமும் இதை ஃபாலோ பண்ணணும். இது கூட தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் அதற்கான சிகிச்சைகளும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். நான் சொன்ன இந்த 2 ஃபேஸ் பேக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, நிறைய பேர் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க.
ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அன்வான்ட் ஹேர் க்ரோத், நிறைய பேருக்கு வந்து பெருசு ஆக்னி சொல்லுவாங்க, ஆக்னிஸ் வந்துட்டுருக்கு. ஸோ முகம் பொலிவாக இருக்கணும் அப்படின்னா இந்த 2 டிப்ஸையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.